ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் வாக்களித்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தம் உள்ள 40 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துள்ளது. காலை 7 மணி முதலே பொதுமக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து தங்களது வாக்கை பதிவு செய்தனர். பொதுமக்கள் மட்டுமல்லாமல் அரசியல் கட்சியினர், திரைத்துறை பிரபலங்கள் உள்ளிட்டோரும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தனர். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள SID கல்லூரியில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தனது மனைவி துர்கா ஸ்டாலினுடன் சென்று வாக்களித்தார். தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி தனது மனைவி கிருத்திகாவுடன் சென்று வாக்குப்பதிவு செய்தார். இதேபோல் சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் உள்ள ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தனது குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார். கரூர் மாவட்டம் ஊத்துப்பட்டியில் உள்ள வாக்குச்சாவடியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாக்களித்தார். இதேபோல் சென்னை நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன் மனைவியுடன் சென்று வாக்களித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாக்களித்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மானாசந்து வாக்குச்சாவடியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வாக்களித்தார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தன் மகன்களுடன் சென்று வாக்குப்பதிவு செய்தார். அதே வாக்குச்சாவடியில் தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனும் தன் குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார். அடையாறில் உள்ள வாக்குச்சாவடியில் அமமுக பொதுச் செயலாளரும் தேனி தொகுதி வேட்பாளருமான டிடிவி தினகரன் தன் குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார். போயஸ் கார்டன் பகுதியில் சசிகலாவும், அரியலூர் மாவட்டம் அங்கனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் தொகுதி வேட்பாளருமான திருமாவளவனும் வாக்குப்பதிவு செய்தனர். திண்டிவனம் பகுதியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும், தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியும் வாக்களித்தனர். மயிலாப்பூரில் உள்ள வாக்குச்சாவடியில் தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழியும், கொட்டிவாக்கம் பகுதியில் விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா மற்றும் நடிகர் சரத்குமார் ஆகியோர் வாக்குப்பதிவு செய்தனர். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.